ஸ்டெர்லைட் குவார்டர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கோம். மஸ்ஜித் சல்மா ஜும்மா பள்ளிவாசலுக்குள்ள தான் இருக்கோம். கல்லூரி நகர்ல 1 மணிக்கு தான் நாங்கள் முழிச்சு பார்த்தோம். தண்ணி ஃபுல்லாக தண்ணி, முட்டு வரைக்கும் தண்ணி. உடனே அப்போலேருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் கால் பண்ணிகிட்டே இருக்கோம். 100, 108 எல்லா நம்பருக்கும் கால் பண்ணிட்டோம். ஒரு ஹெல்ப் கூட இன்ன வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கை குழந்தை 1.5 வயசு கை குழந்தை, அந்த பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பையன், ஃபிக்ஸ்லாம் வரும். அதனால பயந்து இந்த பையனை இவ்வளோ நேரம் வச்சுட்டு இருந்து மேலே சீலிங்ல ஏறி உட்காந்துருக்கோம். அந்த பையன் எத்தனோட இடத்துல எவ்வளோ நேரம் உட்காருவான். அவனுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நிறைய பேருக்கு இப்படி வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு 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 தொண்டை தண்ணி வத்தி போயிட்டு எனக்கு பேச கூட என்கிட்ட தெம்பு இல்லை. தயவு செஞ்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடும். முடியல, என் குழந்தைய மட்டுமா நீங்க காப்பாத்துங்க. எங்களை கூட நீங்க காப்பாற்ற வேண்டாம், என் குழந்தைய மட்டும் காப்பாத்துங்க, அதுவே எனக்கு போதும். வெளியே சுத்திலும் தண்ணி இல்லைன்னா எப்பவோ மாடிக்கு போயிருப்போம். தண்ணின்னு தெரிஞ்சோடனே டோரை திறந்தா நாங்க நினைச்சுக்கணும் ஜன்னல் வழியாக தண்ணி வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். டோரை திறந்தாலும் தெரியுது வெளியே இருந்து அவ்வளவு தண்ணி உள்ளேக்கு வந்திருக்குன்னு. பள்ளிவாசலை விட எங்க வீடுதான் கொஞ்சம் உயரமா இருக்கும். பள்ளிவாசல முழுங்கிட்டுனா எப்படி பள்ளிவாசலுக்கு மேலதான் மாடி இருக்கு, அதுல எப்படி ஏறி போக முடியும்? குழந்தை கொண்டு முழுகி போக முடியாது. சொல்றாங்க எல்லாரும் மேல போயிருக்க வேண்டியது, மாடிக்கு போயிட்டு இருக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்தால்தானே அந்த கஷ்டம் தெரியும், எவ்வளவு கஷ்டப்படுறோம். அத்தனோட இடத்துல இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கும். வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. அந்த பையன் கீழே விழுந்துருவோம்னு பயத்திலே பிடிச்சிட்டு இருக்க. தயவு செஞ்சு யாராவது உதவி பண்ணுங்க. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் குவார்டர்ஸ் தாமிரம் 2 ஆப்போசிட்ல பள்ளிவாசலுக்குள்ளதான் இருக்கும். தயவு செஞ்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டெர்லைட் குடியிருப்பில் 1.5 மாத கைக்குழந்தையுடன் தாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். பலமுறை உதவி எண்களை தொடர்பு கொண்டும் எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்று அந்த தாய் கதறக்கூடிய அந்த ஆடியோவை நாம் கேட்டோம். கூடுதல் தகவல்களோடு எமது தலைமைச் செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் எழிலரசன், இனி உங்களிடம். அதாவது இந்த தென்மேற்கு வங்கக்கடல்ல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுறதால 17, 18, 19 ஆகிய தேதிகளில் கடும் மழையினை ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தாங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல கடுமையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எதுவுமே எடுக்கவில்லை. அதுதான் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கு, அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற காட்சிகள் அதை காட்டிக் கொண்டிருக்குது, நிரூபித்துக் கொண்டிருக்குது. சென்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் தற்போது தென் மாவட்டங்களுக்கும் ஏற்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினால இப்போ கடுமையா அந்த தென் மாவட்டங்கள் மூழ்கி இருக்கிறது. குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதை காட்சிகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அங்க பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. முழுவதுமாக மக்கள் குடியிருப்புகள்ல இருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு சிக்கி இருக்கிறார்கள். தற்போது எப்படி சொல்லலாம்னா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் என்ற அபய குரல்கள் அங்கங்கு தற்போது எழ தொடங்கி இருக்கிறது. அதற்காக அவர்கள் அரசு கொடுத்திருக்கிற பல உதவி எண்களை தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு மற்றும் அந்த மீட்பு குழுவினர் தங்களை எப்போது காப்பாற்றுவார்கள், எப்படி காப்பாற்றுவார்கள் என்ற ஆதங்கத்தில் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பதை தான் தற்போது சற்று முன்பு ஒரு தாயினுடைய கதறல் நமக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. இப்போ நம்ம இதற்கு முன்பாக ஒரு ஆடியோ கேட்டோம். ஒரு கை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு தாய் பறன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலைமையில இந்த ஆடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க எங்கிருந்து வெளியிட்டிருக்கிறாங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டெர்லைட் குவார்டர்ஸ், அதாவது கல்லூரி நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஸ்டெர்லைட் குவார்டர்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெர்லைட் குவார்டர்ஸ் குடியிருப்புலதான் இப்ப அவங்க சிக்கி இருக்கிறதா நமக்கு அவங்க பேசுற அந்த ஆடியோ மூலமாக தெரிய வருகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மழை வெள்ளம் இந்த அளவுக்கு நாங்க பார்த்ததில்லை, இந்த மாதிரி வரும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல ஜன்னல் வழியா எங்களுக்கு அந்த மழை வெள்ளம் உள்ள வந்துச்சு. குடியிருப்புக்குள்ள நாங்க திறந்து பார்த்தோம், கதவை திறந்தோம். அப்ப முழுமையா அந்த குடியிருப்புகள்ல அந்த மழை வெள்ளம் ஆக்கிரமிச்சு விட்டது. அதனால நாங்க கழுத்து அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. கீழே இருக்க முடியாம நாங்க கட்டில் மேல ஏறி, பறன் இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல சீலிங் என்று சொல்லுவாங்க, அந்த பறன் மேல ஏறி ஒரு கை குழந்தையோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய கை குழந்தை காய்ச்சல்ல உடல்நல குறைபாடால
குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு எப்ப வேணாலும் பிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைய உடனே மீட்டு மருத்துவமனைக்கு நாங்க கொண்டு செல்லணும்னு நான் ஆசைப்படுறேன், விரும்புறேன். ஆனா இந்த வெள்ளத்துல என்னால இறங்கி அந்த குழந்தைய கொண்டு செல்ல முடியாத நிலைமையில, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில நான் அந்த குடியிருப்புக்குள்ள சிக்கி இருக்குன்னு அந்த தாய் கதறாங்க. உண்மையிலேயே அந்த கதறுகிற அந்த வீடியோ, அந்த ஆடியோ நெஞ்சை பதற வைக்கிறது. எப்படியேனும் அந்த குழந்தையும் இந்த தாயையும் மீட்க வேண்டும் என்று பதைக்க வைக்கும் வகையில அந்த ஆடியோ இருக்கிறது. அந்த அம்மா, அந்த தாய் சொல்றாங்க, என்னுடைய குழந்தைக்கு எப்ப வேணா பிட்ஸ் வரும், காய்ச்சல் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த 1.5 வயது குழந்தை, அந்த குழந்தைய மீட்டு கொண்டு போனோம். அந்த குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியல. அந்த பரன் மேல நான் எவ்வளவு நேரம் அமர்ந்து கொண்டு அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவது, அந்த குழந்தை எப்படி நான் பாதுகாக்கிறதுன்னு தெரியாத நிலைமையில நான் அழுது கொண்டிருக்கிறேன், நான் உயிருக்காக மன்றாடி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. தொடர்ந்து அரசு கொடுத்திருக்கிற 108, 100 போன்ற தொடர்பு எண்களுக்கு, உதவி எண்களுக்கு நான் அழைச்சாலும் கூட யாருமே இதுவரை அதுக்கு பதில் சொல்லல. யார் எங்களை காப்பாற்ற போறாங்கன்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்னு அந்த தாய் கதறுகிற அந்த ஆடியோ, அந்த குரல் உண்மையிலேயே நெஞ்சை பதற வைக்கிறது. உண்மையிலேயே அரசு என்ன செய்திருக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ யோசிக்கணும். முன்கூட்டியே இது போல தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களை பத்திரமாக வெளியேற்றி இருக்க வேண்டும். மிக கடுமையான மழை பெய்யணும் வானிலை ஆய்வு மையம் கடந்த 1 வாரத்துக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள். சென்னை மக்களை எப்படி இந்த அரசு கைவிட்டு விட்டதோ அதே நிலைமைதான் தற்போது தூத்துக்குடி மக்களுக்கு, திருநெல்வேலி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தென் மாவட்ட மக்களும் தற்போது இந்த அரசால் முற்றிலுமாக கைவிட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த காட்சி மூலம் நமக்கு தெரிய வருகிறது. ஒரு குழந்தை பரிதவிக்கிற அந்த வீடியோ, அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த குழந்தை எப்படியாவது, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தையை மட்டும் நீங்க காப்பாத்தினா போதுன்னு அந்த தாய் கதறுறாங்க. இது போல பல ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் கதறுவதற்கான சாட்சியாக தான் இந்த வீடியோ, இந்த ஆடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே அது பதற வைப்பதாக இருக்கிறது. இதை கேட்கிற அரசு அதிகாரிகள் நிச்சயமாக ஒரு மீட்பு குழுவினரை, ஒரு படகு மூலமாக, போட் மூலமா மீட்பு குழுவினரை அனுப்பி அந்த தாயையும் குழந்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் இப்போது அரசுக்கு நாம் இதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயம் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட வேண்டியவர்கள். இது போல பல பேர் பல குடியிருப்புகள்ல சிக்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பலர் உள்ள இருந்து, வீட்டுக்குள்ள இருந்து நாங்க வெளியே வர முடியல, மாடி மேல போக சொல்றாங்க. நிறைய பேர் போன் செஞ்சு, ஏன் நீங்க உங்களுடைய மெத்தை மேல போய் நீங்க இருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குடியிருப்புல இருந்து எங்களை வெளியேறி மாடிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில நாங்க சிக்கி கொண்டிருக்கோம். எவ்வளவு நேரம் நாங்கள் பரன் மீதே அமர்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த அரசு உண்மையிலேயே NDRF மற்றும் இந்த தீயணைப்பு வீரர்கள் எல்லாம் பெரிய அளவுல களத்துல இறக்கி இது போல குடியிருப்புகள்ல உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையில சிக்கி இருப்பவர்களை மீட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் மிகப்பெரிய அளவுல மோசமான முடிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போதாவது இந்த விளம்பர அரசு தற்போது விழித்துக் கொள்ள வேண்டும். மீட்பு படை வீரர்களை களத்துல இறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மழை ஓயட்டும், மழை ஓய்ந்த பிறகு நாங்கள் மீட்பு பணியை செய்வோம்னு சொல்ற அரசு மழைக்கு முன்னாடியே அதற்கான பணிகளை துவக்கி இருக்க வேண்டும். அது துவக்காமல் போனதுதான் இந்த அளவுக்கு தற்போது மக்கள் உயிருக்கு போராடக்கூடிய, தங்கள் உயிரை பணயம் வைத்து அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைக்கு சிக்கி இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியது. இந்த அரசு முழுக்க மக்களை கைவிட்டு விட்டது. மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத அரசாக ஸ்டாலின் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஆடியோ மூலம் நமக்கு தெரிகிறது. உண்மையிலேயே உயிருக்கு கைக்குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு ஒரு தாய் போராடக்கூடிய அந்த ஆடியோ உண்மையிலேயே கேட்கிற மக்களை பதற வைக்கிறது. அவர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற ஆதங்கம் எல்லோர் மத்தியிலும் தற்போது எழக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெறுமனே அதிகாரிகளுக்கு அழைத்து நாங்கள் ஆலோசனை நடத்துறோம், நாங்க முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் ஆலோசிக்கிறோம், பரிசீலிக்கிறோம் என்றெல்லாம் இல்லாமல் இப்பொழுது மீட்பு குழுவினரை களத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இப்போதாவது இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். மீட்பு பணிகளை முடுக்கிவிட வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தாய் மட்டுமல்ல, இது போல பலர் அந்த குடியிருப்புகள்ல சிக்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல இடம் மூழ்கி போயிருக்கிறது. தென்காசி, தூத்துக்குடி, திசையன் விலை, கோவில்பட்டி, விருதுநகர்னு பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. கீழ் புலோர், அதாவது முதல் தளம் முழுவதுமா மூழ்கி இருக்கு. மக்கள் அந்த குடியிருப்புகளிலிருந்து வெளியேற முடியாத நிலைமையில
மூச்சை வந்து தண்ணீரை கழுத்தளவு தண்ணியில உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போதாவது ஏன்னா மழை தொடர்ந்து பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கிற நிலைமையில மழை விட்டால்தான் மீட்பு பணியை வந்து இந்த அரசினுடைய ஆட்கள் வந்து கையில் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மழை விட்டால்தான் இவங்க வந்து மோட்டரை வைத்து தண்ணீரை இறக்கிறார்கள். மழை விட்ட பிறகுதான் போட்டுகளை கொண்டு சென்று மீட்பு பணியில இறங்குறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் இப்போது நேரம் இல்லை. உடனே மீட்பு படையினரை, NDRF வீரர்களை, தீயணைப்பு வீரர்களை, தன்னார்வலர்களை, இளைஞர்களை அணி திரட்டி சிக்கி இருக்கிற மக்களை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களை உடனடியாக மீட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்த தாயினுடைய கதறில் இருந்து நாம் கேட்க முடிகிறது.